உரையாற்ற திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதிலே நல்ல உள்ளங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அது கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த உலகம் அன்பு, உதவி மற்றும் நன்றி, இந்த 3 விஷயங்களால் உயிர்ப்புடன் இருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காகவும் இந்த விழா நடைபெற உறுதுணையாக இருந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மனிதன் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் பொருந்தும். ஆசைக்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியை மனம் உணர்ந்தால் நமது மனம் இது போதும் என்ற பக்குவ நிலையை அடையும். எல்லோரும் ஒரு சதுர அடி நிலத்தையாவது வாங்கிவிட வேண்டும் என்று பரபரத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தன்னிடமிருந்த நிலத்தை விற்று வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறும் திருக்குறள் புத்தகங்களை வாங்கி அதை மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கி அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வரும் ரூபி ரெஜினா அவர்களுக்கு அவர்கள் செய்து வரும் சேவைக்காகவும் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்காகவும் எங்கள் நன்றி. நீங்கள் எங்களுக்கும் ஒரு வழிகாட்டி தான். இன்று காலனா சம்பாதிப்பவர்களும் கௌரவம் பார்க்கும் ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு ஆதரவற்றவர்களுக்காக ஒரு பள்ளியை நடத்தி வரும் திரு செல்வகுமார் அவர்கள் சாலை ஓரங்களில் அமர்ந்து காலணிகளை துடைத்து அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி வருகிறார். அவர் துடைப்பது காலணிகளை மட்டுமல்ல, இல்லாதவர்களின் கண்ணீரை, இந்த சமூகத்தின் அவலங்களை, நம் மனதில் இருக்கும் போலி கௌரவத்தை. இந்த விழாவில் கலந்து கொண்ட திரு செல்வகுமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் அடைய நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் நாம் அனுபவித்த துன்பங்களையாவது மற்றவர்களும் அனுபவிக்க கூடாது என்று நாம் நினைத்து உதவி செய்தால் இந்த உலகில் பெரும்பான்மையான துயர்கள் களையப்பட்டுவிடும். சின்னந்தளிராக இருந்தாலும் தன் கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காகவும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனை எதிராக போராடும் செல்வி நந்தினி அவர்களுக்கு எங்கள் டீம் எவரெஸ்ட் இயக்கம் தலைவணங்குகிறது. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. பெரும்பான்மையான வாலண்டியர்கள் நாம் அனைவரும் தகவல் தொழில்நுட்ப இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கிறோம். மூச்சு முட்ட பணிச்சுமைகள் இருந்தாலும் தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தை உல்லாசமாக செலவழிக்க வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்த போதிலும் மற்றவர்களின் நலனுக்காக தங்கள் நேரத்தை செலவிட்டு அவர்களின் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வரும் டீம் எவரெஸ்ட் வாலண்டியர் அனைவரும் நீங்கள் தான் இந்த விழாவின் முதன்மை விருந்தினர்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக மிக்க நன்றி. அதுவும் இங்கு உள்ள சில வாலண்டியர்களுக்கு தமிழ் மொழியே தெரியாது. மொழியே தெரியாமல் 4 மணி நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அன்பிற்கு மொழியே கிடையாது. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த கோயம்புத்தூர் டீம் எவரெஸ்ட் தன்னார்வலர்களே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற பொய்யாமொழி புலவரின் வார்த்தைகளை சென்ற ஆண்டும் நிரூபித்தீர்கள், இந்த ஆண்டும் நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. சமூக சேவை என்ற பாதையில் டீம் எவரெஸ்ட் என்ற வாகனத்தில் நம் பயணம் என்றும் தொடரட்டும். பள்ளியில் மாணவிகளுக்கு பாடங்களோடு வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வரும் ஆசிரியர் சமூகத்தைச் சேர்ந்த உங்களுக்கு உங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் உங்கள் பள்ளிக்கு வந்திருக்க முடியாது. அந்த பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் மனத்திலே சமூக பொறுப்புணர்ச்சியையும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தையும் விதைத்திருக்க முடியாது. உங்களின் ஒத்துழைப்பிற்கும் உங்களின் சேவைக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. ஆரணியிலிருந்து இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த திருவண்ணாமலை மாவட்ட எவரெஸ்ட் படிப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் பாலா அவர்களுக்கும் அந்த படிப்பு மையத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திலிருந்து வந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5இல் வளைவது 50இலும் வளையும். இன்னும் என்னென்னவோ சொல்ல தோன்றுகிறது இந்த பள்ளி மாணவர்களை பார்க்கும்போது. நிச்சயம் வருங்காலத்தில் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு இளைய சமுதாயத்தை நிச்சயம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை உங்களின் பங்களிப்பு எங்களுக்கு காட்டுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இங்கு பேசியவர்கள் அனைவரின் வார்த்தைகளும் உங்கள் செவிகளில் விழுந்து உங்கள் மனதில் பதியும் விதமாக
ஒலி அமைப்புகளை செய்து கொடுத்த சரவணன் மற்றும் குழுவினருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த விழா இங்கு சிறப்பாக நடைபெற அனைத்து வழிகளிலும் உறுதுணையாக இருந்த இந்த மண்டபத்தின் மேலாளர் திரு கணேசன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இதுவரை இங்கே நிகழ்த்தப்பட்ட பல அன்பு உள்ளங்களின் உரைகள் உங்கள் சிந்தனைக்கு தீனி போட்டிருக்கும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சற்று நேரத்தில் உங்கள் வயிற்றுக்கு சிறிது உணவை இட இருக்கும். தன்னார்வ தொண்டரும் கேட்டரிங் கான்ட்ராக்டருமான திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இறுதியாக இந்த விழா மட்டுமல்ல, டீம் எவரெஸ்ட் இயக்கமும் சிறப்பாக நடைபெற திட்டமிட்டு அயராது உழைத்து வரும் கோர் டீம் நண்பர்களை மேடைக்கு அழைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கோமதி, ஜவஹர், மாலதி, மனோஜ், ராஜ்குமார், ராஜா, ராஜலக்ஷ்மி, சரண்யா மற்றும் கார்த்திபன். மேலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த விழாவில் பங்கு கொள்ள முடியாத மணிகண்டா, சிலம்பரசன் மற்றும் விஸ்வநாதன் முதலான கோர் டீம் நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்கும். அது அவர்களின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவர்களின் பல தலைமுறைகளுக்கும் கூட அது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாது நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் இந்த சமூகத்தின் நலனுக்காக ஊன்றப்படும் ஒரு விதை. அந்த விதை உதவி பெறுவரின் மனதிலே புதைந்து பல நல்ல செயல்களாக உருப்பெறும். அந்த செயல்களால் இன்னும் பல பேர் பயனடைவார்கள். இந்த தொடர்பினையானது இந்த பூமி சுழலும் மட்டும் நிச்சயம் நிற்காமல் தொடரும். நம்முடைய சமுதாயத்தில் களையப்பட வேண்டிய கலைகள் நிறைய இருந்தாலும் நாம் நம்முடைய சக்தியை விதைப்பதிலே செலவழிப்போம். அந்த வீரியமிக்க விதைகளிலிருந்து தோன்றும் செடிகளுக்கு மத்தியிலே அந்த கலைகள் நிச்சயம் வலுவிழந்து விடும். இந்திய அரசாங்கம் தற்போது நாட்டின் வளர்ச்சிக்காக 12வது 5ஆண்டு திட்டத்தை தீட்டி வருகிறது. நாமும் ஒரு தனி மனிதராக சக மனிதனின் முன்னேற்றத்திற்காக மாதம் ஒரு முறையாவது உதவி செய்வோம் என்ற உறுதியினை ஏற்போம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது அறிஞர் அண்ணாவின் பொன்மொழி. மாதம் ஒரு முறையாவது பிறருக்கு உதவுவோம் என்பது எவரெஸ்டின் புதுமொழி. அந்த புதுமொழியை பின்பற்றி பல மக்களின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிட்டு அடுத்த ஆண்டு இதே நாள் டீம் எவரெஸ்ட் இயக்கத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உங்களை சந்திப்போம். அதுவரை தொடரட்டும் நமது சேவை. நன்றி, வணக்கம்.